ஒண்ணுதான் அவனோட டார்கெட். நீங்க கிறிஸ்துவ விடணும், உங்க மனசு கிறிஸ்துவ விடணும், நீங்க ஜெபத்தை விடணும், நீங்க ஆண்டவரை நேசிக்கிறத விடணும், நீங்க கிறிஸ்துவ விட்டு விலகணும். ஒரு வியாதி வரும்போது நம்மள்கிட்ட முதல்ல அவன் கை வைக்கிறது விசுவாசத்தை தான். ஒரு பிரச்சனை வரும்போது முதல்ல கை வைக்கிறது ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த நம்பிக்கையினுடைய ஆழத்தை தான் கேள்விக்குறியாக்குறான். அப்போ நம்ம எல்லாரும் இதில் கவனிக்கணும். அவனுடைய தந்திரங்களுக்காக நான் பயப்படுறேன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். நம்ம படிக்கும் போதே ஆதியாகமத்தில் படிச்சிருப்போம், சர்ப்பமானது மிகவும் மிகவும்ங்கிற வார்த்தையை கவனிங்க. இங்கே இருக்கிற யாராவது சொன்னீங்கன்னா நான் மட்டும் ஏவாள் இருக்கிற இடத்துல இருந்திருந்தேன்னா ஒன்றுமே முடியாது. நான் மட்டும் ஏவாள் இருக்கிற இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ இன்றைய காலகட்டங்களில் நாம் அவனை எப்படி ஜெயிக்க வேண்டும்? நம்முடைய எதிராளியானவன் மிக கொடூரமானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் வகை தேடிக்கிட்டே இருக்கான், டார்கெட் பண்ணுறான். நம்ம டார்கெட் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த தம்பி சரியாக சபைக்கு வர்றதில்லை, இந்த தம்பி என்னமோ திசை திரும்பிட்டான், இந்த தம்பி ஏதோ பாவத்தில் விழுந்துட்டான், இந்த தம்பி கொஞ்சம் ஆண்டவருடைய மேலே இருக்கிற பக்தியிலேருந்து குறைஞ்சிட்டான், இவன் இப்போ கொஞ்சம் ஆண்டவரை நேசிக்கிறதுலேருந்து விலகிட்டான். நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, அவன் டார்கெட் பண்ணிட்டான். நம்ம எதையுமே கண்டுக்கிறது இல்லை. அது வருவார் போவார், யாரோ வந்தார் இல்லை போனார், அவர் இப்போ வரல அவ்வளோதான் அப்படின்னு நம்ம போயிடுவோம். ஆனால் பிசாசு டார்கெட் பண்ணுறான், மனதை திருப்புகிறான், மனதை உலகத்துக்கு நேராக திருப்புகிறான், உலகத்தை பெரிதாக காண்பிக்கிறான். நம்ம இதில் ரொம்ப கவனிக்கணும். தந்திரவாதி நேருக்கு நேரம் மோதுனா நீங்கள் எல்லாருமே ஜெயிச்சிருவீங்க. நேருக்கு நேரம் மோதுனா ஏசோ மறுதலின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் கூட ஜெயிச்சிடலாம். ஆனால் இவன் தந்திரமாக கொண்டு வர்றான், பண ஆசையை கொண்டு வர்றான். அவனுடைய டார்கெட்டே நமக்கு இயேசுவை விட எது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்துட்டே இருப்பான், அதில் கொண்டு வந்து வளைய போடுவான். அதனால தான் நம்ம டார்கெட்டே இயேசுவோட எதுவும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லணும். அல்லேலூயா. இங்கே தான் நம்ம ஆணி வேற போட்டிருக்கணும். அதுக்கு பேர் தான் அவரில் வேறு கொண்டவர்கள், இதுக்கு பேர் தான் அவரில் பற்றி கொண்டவர். எனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட். அவரை ஒருத்தன் உறுதியாக நம்பி இருக்கானா, இதுதான் அவருக்கு தீர்மானம். எனக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட், இதுதான் அவரை உறுதியாக நம்புறவன். எனக்கு அப்புறம் தான் பணமோ உலகமோ உலகத்தின் காரியமோ எல்லாமே. ஏன்னா அவன் தந்திரவாதி இல்லை, ஏன்னா அவன் தந்திரவாதி இல்லை. அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். இதுதான் கிறிஸ்துவ உறுதியாக நம்புறதுனுடைய ஒரு அடையாளம். உறுதியாக நம்புறவன் தேவனுக்கு மட்டும்தான் முதலிடம் கொடுப்பான். அதில் ஆபிரகாம் ஜெயிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்டார். அவரை தோக்கடிக்கவே முடியாது. நம்மளாக இருந்தால் கேட்போம், அது கத்தர் சத்தம் தானா, இது சாத்தான் சத்தம் தானான்னு. அவனுக்கு தான் கத்தர் சத்தத்தை எத்தனையோ வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கானே. அல்லேலூயா. 65 வயசுலேருந்து அவன் யார் சத்தம் கேட்குறான்? 35 வருஷமா பேசினவர் இன்னைக்கு வேற மாதிரி பேச போறாரா? தெளிவா தெரியும் இது என்ன சத்தம் தான். அன்னைக்கு அவன் போய் எல்லா ஆசீர்வாதத்தையும் வாங்கிட்டு வந்துட்டான். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எப்பயுமே சொல்லுவாரு, மரியா ஏவாள் நீ விட்டுட்டியா, மரியாள்னு ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க. ஆமா, அங்க ஒருத்தன் விடும்போது இன்னொருத்தனை எடுக்கிறார். ஆதாம் நீ விழுந்துட்டியா, ஆபிரகாம் ஜெயிக்கிறார். அதுதான் ஆண்டவர் தெரியுமா. ஆதாம் தோத்து போயிட்டான்னு சொல்லிட்டே பிசாசு இருக்க முடியாது. ஆபிரகாம் ஜெயித்தார். அதே சாத்தான்ட்ட ஆபிரகாம் எவ்வளோ பெரிய செல்வந்தேன். சாத்தானுக்கு அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை, இடமே இல்லை. எவ்வளோ பெரிய செல்வந்தேன், முழுவையும் ஆண்டவருக்கு கொடுத்துட்டார். அவனுக்கு தெரியும் ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும்னு. அப்படி நீங்கள் இருக்கணும், விசுவாசத்தில் வளர்ந்துட்டே வரணும். சாத்தானுக்கு எல்லளவும் இடம் கொடுத்துடக்கூடாது, சந்தேகத்துக்கு எல்லளவும் இடம் கொடுத்துடக்கூடாது, மனதை வேறு எங்கேயும் திருப்பிடக்கூடாது. விசுவாசிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், அங்கே போனால் இங்கே போனால் சரியா ஒரே ஒரு இடம் தான், சிலுவையில் நமக்கு எல்லாம் இருக்குது. நம்புறவங்க நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா ஆமென். அந்த காலத்தில் நம்ம சபையில் ஒரு டேபிள் இருக்கும், அந்த டேபிளுக்கு ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த இதில் ஒன்று எழுதி போட்டிருக்கோம். என்ன எழுதி போட்டிருக்கோம்? என்ன? ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும், கிருபை அடையும். எப்படி வரணுமா? பாவம் செஞ்சால் கூட தைரியமாக வரணும். ஏன்னா வந்து ஒத்துக்கிட்டோம்னா அடிக்க மாட்டார், கட்டி பிடிச்சிடுவார். அவ்வளோதான். வந்து ஒத்துக்கிட்டோம்னா போதும். மற்ற மாதிரி கேள்விலாம் கேட்குறதே இல்லை. கேட்கவே இல்லை. அவர் எங்கடா போனேன், காசை என்னடா பண்ணேன், எவ்வளோ காசுடா, எவ்வளோ செலவு பண்ண, கேட்கவே இல்லையே. என் சொத்துல பாதிடா, என்னடா பண்ண, கேட்கலையே. வந்துட்டான் பிள்ளை. ஆமென். செத்தான், உயிரோட வந்துட்டான். இங்கே இருக்கு அப்பாட்ட. ஆனால் பார்த்தீங்களா தேவனுடைய பிள்ளைகள், அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன்.
அதனால் ஆண்டவர் உங்கள் மனசு எப்பயுமே ஆண்டவரோட திருப்பிக்கிறணும். ஏங்க இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லாத மனுஷன் யாருங்க? வியாதி இல்லாத மனுஷன் யாருங்க? கண்ணீர் இல்லாத மனுஷன் யாராவது இருந்தால் கை தூக்க பார்ப்போம். சோர்வு இல்லாத மனுஷன் யார் தாங்க? ஆனால் இவன் தோத்து போறவன் கர்த்தரிடத்தில் மனதை விட்டுட்டு வேற எங்கேயோ மனது திருப்பும் போது, நல்லா கவனிங்களேன், நம்ம ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது பிசாசு கரெக்டாக சொல்லுவோம், அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சுகம் கிடைச்சிரும், இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீங்க கம்ப்ளீட்டா சரியாயிரலாம், கரெக்டா வருவான். இவன் ஏன் இப்போ வர்றான்? அவன் அப்பதான் வருவான். இவன் ஏன் நேத்து வரல? அவன் கரெக்டா தான் வருவான். இங்க போனீங்கன்னா நீங்க பெரிய ஆளாயிரலாம். நாங்கள் எல்லோரும் மெட்ராஸில் வேலை தேடிட்டு இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் ஒரு 10 பேர் இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு 5 பேர் சொன்னாங்க, எங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு, மாதம் 25,000 சம்பளம். 2006 25,000 கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தானே, என்னடா அப்படின்னு கேட்டால், அது கேரளாவில் ஒரு பெரிய கம்பெனிக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கடா போறிய, என்னடா இப்படி சொல்கிறிய அப்படின்னு கேட்டால், அப்புறம் சொன்னாங்க 1 லட்ச ரூபா கட்டினா மாதம் எவ்வளோ சம்பளமா? 1 லட்ச ரூபா கட்டினா மாதம் எவ்வளோ சம்பளமா? ஆமாம். போயிட்டாங்க. ஒரு 10 பேர் ரூமில் இருந்தவங்க போயிட்டாங்க. எங்களுக்கு பசி பட்டினி சோறும் இல்லை ஒன்றும் இல்லை. அவன் பாட்டு கிளம்பி போயிட்டாங்க. போயிட்டு கடைசியில் நாங்களாவது நான் சர்ச்சில் தான் தங்கியிருந்தேன், ஆனாலும் என் ஃப்ரெண்ட்ஸை அப்பப்போ பார்க்க போகிற இடத்துல போயிட்டா ஐடி கார்டு என்ன, ஷூ என்ன, கோட் என்ன, கம்ப்யூட்டர் என்ன, லேப்டாப் என்ன, ஃபோட்டோ என்ன போட்டு தள்ளுறாங்க. 3 மாதம் கழித்து பார்த்தா வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொன்னேன். என்னடான்னு கேட்டேன். அது கம்பெனி சரியில்லைடா, துரத்திட்டாங்கடா. நம்மக்கிட்ட காசு வாங்கி நமக்கு என்ன கொடுக்குறானா? ஏமாத்திட்டாங்கடா. என்னப்பா? ஆமாம், எங்கள் அப்பாவோட 1 லட்ச ரூபா போச்சுடா, 2 மாதம் சம்பளம் கொடுத்தாங்கடா, அதோட உனக்கு ஒன்றுமே தெரியலன்னு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்கடா. பார்த்தீங்களா, தந்திரம் உள்ளவன், நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் கொஞ்ச காலம் கஷ்டப்பட்டு 2 வருஷம் 3 வருஷம் இருந்தவன் போயிட்டான், பறந்துட்டான். இப்போ எவனும் அங்கே இல்லை. இங்கேருந்து மெட்ராஸ் போகிறான், மெட்ராஸ்லேருந்து அடுத்து எங்கேயாவது போயிடறான், எவனும் அங்கே இல்லை. அதனால தானே அன்றைய இளைஞர்கள் வாலிபர்கள் சாஃப்ட்வேரை நோக்கி ஓடினான், அப்படி பறந்துக்கிட்டே இருக்கலான்னு. உலகமே நம்ம கையில் கீழேன்னு சொல்லிட்டு ஓடினான். என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, என்ன கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் எதிராளியானவன் எவனை கடிக்கலாமோ என்றல்ல, எவனை காயப்படுத்தலாமோ என்றல்ல, எவனை பீறலாமோ என்றல்ல, எவனை முழுங்கலாமோ. பாஸ்டர் இப்போ அவன் ஆண்டவர்கிட்ட வர்றதில்லை, முழுங்கிட்டான்ப்பா. பாஸ்டர் இப்போ அவன் ஜோம் பண்ணுறதில்லை, முழுங்கிட்டான்ப்பா. பாஸ்டர் இப்போ அவன் ஆண்டவரை தேடுறதே இல்லை, முழுங்கிட்டான்ப்பா. இப்போ அவன் உபவாச ஜெபத்துக்கு வர்றதில்லை, முழுங்கிட்டான்ப்பா. அவங்கிட்ட உங்ககிட்ட வகை தேடி சுற்றிக்கிட்டே இருப்பான். ஆண்டவர் தெளிவாக சொன்னார், யோவான் 10:10 மனப்பாடமாக தெரியும்ல, சின்ன பிள்ளைங்களுக்கு, திருடன் திருடவும் ஆத்துமா திருட, அவன் பேரு ஆத்துமா கொல்லனவன். வகை தேடி சுற்றிக்கிட்டே இருக்கான், வேற ஒன்றும் கிடையாது. 1 கோடி ரூபாய் கேட்டால் தருவான், ஆனால் ஆத்மாவை எடுத்துகிட்டு போயிடுவான். ஒரு தராசில் ஆத்மாவை எடுத்துகிட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் தர்ற ஐஸ்வர்யத்திலையும் மகிமையிலையும் ஒரு வேதனையும் இல்லை, கூட நித்திய ஜீவனையும் நம்முடைய ஆண்டவர் நமக்காய் தருகிறாரு. நல்ல கைத்தட்டி நம்புறவங்க, இந்த தேவன் என்றென்றைக்கும் இல்லை, சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நடத்துவார். அல்லேலூயா. அப்படி டெய்லி காலையில் வயசானவங்க சொல்லி பாருங்க, ஒரு வல்லமை இறங்கும். இந்த தேவன் என்னுடைய தேவன், மரண பரியந்தம் நடத்துவார். இந்த தேவன் என்னுடைய தேவன், இப்படி சொல்லணும். தந்திரவாதி என்னவாதி, 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 தந்திரவாதி. அதனால தானே பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக வளர்க்கணும். சில பிள்ளைங்க கொஞ்சம் அழகாக இருந்தால் வலை வீசுவான் பிசாசு. ஆனால் அந்த வலை வீசுகிற எதிர்த்தரப்பு நல்லவனாக இருப்பான்னு எப்படி நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியும்? நீங்கள் பெற்று வளர்த்த பிள்ளை அல்லவா, நீங்கள் உங்கள் உயிரையை போட்டு வளர்த்த பிள்ளைங்க அல்லவா, நீங்கள் உங்கள் உழைப்பு, உங்கள் வேர்வை, உங்கள் கண்ணீரை சிந்தி வளர்த்த பிள்ளைங்க அல்லவா. அப்போ நம்ம எப்படியா கண்ணு கருத்துமா இருக்கணும்? அவன் தந்திரவாதி. ஒன்று சொல்கிறேன், வேதத்தை தூக்குறவனே விபச்சாரம் பண்ணுறான், வேதத்தை தூக்குறவனே பணம் ஆசை பிடிச்சவனாக இருக்கான், வேதத்தை தூக்குறவனே வரதட்சணை உட்கார்ந்து பேசுகிறான், வேதத்தை தூக்குறவனே அநியாயம் பண்ணுறான். நம்ம எங்கே போய் நிற்கிறது? எங்க போய் நிற்கிறது சொல்லுங்க, எங்க போய் நிற்கிறது? அதனால தான் பவுல் சொல்றாரு, அவன் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே எவாளை என்ன பண்ணிச்சான். அதனால தான் எப்பயும் சொல்லணும், ஆண்டவரே என் மனசு உம்மோடு இருக்கணும். ஆண்டவரே, நான் கேட்டால் ஒன்றுக்கு தான் கிருபை வேணும். பணத்தை விட, உலகத்தை விட, வேலையை விட, சொத்தை விட, தாயை விட, தகப்பனை விட, பிள்ளையை விட
உம்மை நேசிக்கிற மனதை எனக்கு தாரும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஏசாயா 26:3 தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் ஏசாயா 26 2-4 ஒரு வசனம் இருக்கும். அங்கே போங்க தம்பி, ஏசாயா 26. ஆமாம், இன்னும் ஏசாயா 26:3 பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரியும். ஆனால் 26:2 நீங்கள் கவனித்து பாருங்கள். 2 என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். 2ஆம் வசனம், ஏசாயா 26:2. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட. பார்த்தீங்களா? ஆனால் மனதை யார் திருப்புறா சொல்லுங்க? இப்போ கையை உயர்த்தி சொல்லுங்க. வியாதி வந்தாலும் உம்மோடு இருக்கிற மனதை தாரும். பலவீனம் வந்தாலும் உம்மோடு இருக்கிற மனதை தாரும். கஷ்டம் வந்தாலும் உம்மோடு இருக்கிற மனதை தாரும். உம்மோடு இருக்கிற மனதை தாரும். உம்மோடு இருக்கிற மனதை தாரும்.